திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. நம்முடைய ஞானாசிரிய பெருமக்கள் அருளிய திருப்பதிகங்களை பற்றிய சிறு குறிப்புகளை நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் திங்களூர் திருத்தலத்திலே அப்பூதியடிகள் நாயனாருடைய திருமகனாகிய மூத்த திருநாவுக்கரசை பாம்பு விடம் தீண்டி இறந்த பின்னர் பதிகம் பாடி உயிர்ப்பித்து அருளினார் என்கின்றதை அந்த திருவரலாற்றை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சிவபெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் குருநாதருடைய அருள் வேண்டும். அப்பூதியடிகள் திருநாவுக்கரசரை குருநாதராக நினைந்து போற்றி வழிபாடு செய்தவர். திருநாவுக்கரசரை நேரில் காணாத போதும் அவருடைய பெரும் சாதனைகளை கேள்விப்பட்டு அவர் மேல் பேரன்பு கொண்டு பெரும்பக்தி கொண்டு அவரை தன்னுடைய குருநாதராக நினைந்து போற்றி வழிபாடு செய்து வந்தார். குருபக்தி எத்தகைய தீமையிலிருந்தும் நம்மை காக்கும். அப்படிப்பட்ட பெரும் சிறப்புடைய குருபக்தியிலே சிறந்தவராக விளங்கிய அப்பூதியடிகள் நாயனார் அவருடைய இல்லத்திலே இருந்த அனைத்திற்கும் திருநாவுக்கரசருடைய திருநாமத்தையே வைத்து எப்போதும் தன்னுடைய வாக்கிலிருந்து திருநாவுக்கரசருடைய திருப்பெயரே வரும்படி பார்த்து கொண்டார். திருநாவுக்கரசு பெருமானுடைய திருப்பெயரிலேயே அவர் செய்த அத்தனை அறச்செயல்களையும் செய்து வந்தார். தண்ணீர் பந்தல் அமைத்தல், வாசகசாலை அமைத்தல், திருக்குளங்கள் அமைத்தல், இப்படி எல்லா அறச்செயல்களையும் திருநாவுக்கரசருடைய திருப்பெயரிலேயே செய்து வந்த அவருடைய இல்லத்திற்கு திருநாவுக்கரசர் வந்தபோது அங்கு அமுதுண்ண வேண்டும் என்று அழைக்க அவரும் திருநாவுக்கரசு பெருமானும் சம்மதித்து அங்கே செல்லுகின்றார். இருந்து அமுதுண்ண தயாராகும் பொழுது வாழைக்குருத்து பறித்து வரச் சென்ற மூத்த திருநாவுக்கரசு அரவம் தீண்டி இறந்து விடுகிறான். எடுத்து வைத்து ஒன்றுகொளாம் அவர் சிந்தை உயர்வரை என்று எண்ணலங்காரமாக ஒவ்வொரு பாடலிலும் 10 பாடலிலும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 என்று சொல்லி அந்த எண்ணிக்கையில் வரும்படியாக 4 அடிகளிலும் அந்த எண்ணிக்கை வரும்படியாக ஒவ்வொரு பாடலுக்கு ஒரு எண் வீதம் திருநாவுக்கரசு பெருமான் பாடி அருளினார். அவ்வாறு பாடி அருளிய உடனேயே மூத்த திருநாவுக்கரசு உயிர் பெற்று எழுந்து நாவுக்கரசரை வணங்கி நிற்கின்றார் என்கின்ற நிகழ்வை நாம் பெரிய புராணத்தினுடைய வழியாகவும் மற்றும் பல்வேறு விதமான அருளாளர்களும் இந்த வரலாற்றை பாடி அருளியிருக்கின்றார்கள். அதன் மூலமும் நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆகவே பாம்பினுடைய விடம் தீர்க்கக்கூடிய திருப்பதிகமாகவும் இந்த திருப்பதிகம் விளங்குகின்றது. மிகச்சிறந்த ஒரு மந்திரமாக திருநாவுக்கரசர் பாடியதனால் இன்றும் திங்களூரிலே பாம்பு தீண்டி இறப்பவர் யாரும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அத்தகைய அருள் வாக்கு அடியார்களுடைய வாக்கு. ஆகவே அப்படிப்பட்ட பெரும் சிறப்புடைய திருப்பதிகம் ஏதேனும் விஷ ஜந்துக்களால், பாம்பு என்பது மட்டுமல்ல, வேறு எந்த ஒரு விஷப்பிராணிகளாலும் நமக்கு தீங்கு ஏற்பட்டால் இந்த திருப்பதிகத்தை பாடி நாம் நம்முடைய அந்த விஷத்தன்மையை, புறத்தால் விலங்குகளால் தீட்டப்பட்ட விஷத்தன்மை மட்டுமல்ல, இயல்பாகவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகளையும் நீக்கிக் கொள்வதற்கு உரிய பதிகமாக இந்த திருப்பதிகம் விளங்குகின்றது என்பதை நாம் உணர முடியும். திருச்சிற்றம்பலம்.